ஆதியே துணை. தொடர்ச்சி பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லை. இந்த சபையில் அநேகமாக சிவானந்த மோதம் முடிஞ்சு நான் நினைக்கிறேன். 12 பாட்டு பக்கம் வந்து நம்ம எவ்வளோ இது கொஞ்சம் ஸ்பீடாகவே போய் கொடுக்கலாம். ஏன்னா ஏழுமலை சில சந்தேகங்களாக கேட்டுக்கிட்டாரு. அது சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். போன சபையில் சில சந்தேகங்கள் நடத்தி சிவானந்த மோதம் நடத்துவதில் சில சந்தேகங்கள் கேட்டார். அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக விநாயகராக ஒரு தடவை வரும்போது நம்ம எடுத்தோங்க. அது பாதி கட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது விநாயகராவில் தொடர்ந்து அடுத்த சமயத்திலிருந்தோ இல்லை இந்த சமயத்திலிருந்தோ கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சீடன் கேட்குதல். சர்க்குருவின் திருவடியில் சரணம் செய்வதற்கு மார்க்கம் உண்டோ என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். ஓம் நம சிவாய வென்ற அக்ஷரத்தை உச்சி கண் புருவம் வாய் மூக்கு நாசி தாமதங்கள் இல்லாமல் முக்காலுந்தான் சர்க்குருவின் திருவடியில் தானழுத்தி நேமமாயிப்படியும் செய்வதுந்தான் நேரான சரணத்தின் தீட்சையாகும். ஆம் பின்னே என்று நீ இருந்திடாதே ஐயனுள்ளம் கலைத்திடவே ஆசை வைப்பார். இந்த கடைசி தான் முக்கியம். தெய்வத்தின் திருவருளால் மேற்கண்ட செயல்கள் அத்தனை என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன சொல்றான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். இது நம்ம போகணும்னு நினைச்சிட்டோம். இது நம்ம தெரிஞ்சு போச்சு. எல்லாமே எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம சாலைக்கு போகாம வராம நம்ம சபைக்கு வராம இருந்துடாத. ஏனால் தொடர்ந்தாது எப்படிப்பட்டது என்றால் தொடர்ந்தாலை தொடர்ந்து அனைத்தும் சஞ்சீவிக்கான தெய்வம். நாம் எந்த அளவுக்கு தெய்வத்தை நாம் போய் ஆலயத்தில் சென்று அவர்கள் ஏற்படுத்தி உள்ள வணக்கங்களை நாம் தொடர்ந்து செய்து கொள்வோம். அப்பொழுதுதான் நமக்கு அந்த புத்தியானது நமக்கு கிடைக்கும். நம்ம தொடர்ந்து போகணும். தொடர்ந்து போகாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. தெய்வமும் சொல்றாங்க ஒரு வாக்கியத்துல, பெற்றோரிடத்தில் அடுத்தடுத்து நீ செவி உணவு ஆகிய இந்த அருளுணவு உண்ணாவிட்டால் எப்படி குழந்தையானது உணவு அறிந்தாவிட்டால் மரணம் ஏற்படுகிறதோ அதுபோல மரணம் உனக்கு ஏற்படும் மகனே இல்லாவிட்டார். அதனால அவரிடத்தில் வரக்கூடிய இந்த அருளமுதத்தை பருகினால்தான் நமது ஜீவனுக்கு அது உணவாக இருக்கும் என்று இது அழுத்தம் திருத்தமாக கலைத்துள்ளார்கள். ஓம் நமச்சிவாய என்ற அச்சரத்தை, ஓம் நமச்சிவாயம் என்ற அச்சரம் எது? பஞ்சாட்சரம் 51 படி ஏணியில் அந்த பஞ்சாட்சர பொருளானது நம்மிடத்தில் இருக்கிறது. அதான் ஓம் நமச்சிவாயம் என்ற 5 எழுத்து மந்திரம். அதை அச்சரமாக தான் நம்ம தெரிஞ்சது நமக்கு. ஆனால் தெய்வம் அவர்கள் திருவருளால் நாம் அதை காட்சி பொருளாக கண்டு அவர்கள் சர்வ மூல மந்திரத்தை நிரூபிக்கக்கூடியவர்களாக இருப்பதால் இது ஒரு மூல மந்திரம். பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், கலிமா, பிரணவம், காயத்ரி என்று சொல்லப்பட்ட அந்த மந்திரத்தை அவர்கள் மூலமாக நாம் நேர்முக தரிசனை கொண்டு அவர்கள் நம்மிடத்தில் அந்த முகத்தில் கொண்டு நம்ம போதிக்கும் போது நாம் அதை கண்டு தரிசனை செய்கிறோம். அது எந்த இடத்தில் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள் என்பதை உச்சி, கண்,
புருவம், வாய், மூக்கு, நாசிங்கிறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க மூக்கு நாசிங்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த பஞ்சாட்சரத்தை நமக்கு அவர்கள் வைத்து காண்பிக்கிறார்கள். இது மூக்கு நாசிங்கிறாங்களே, அது எது? மூக்கு நாசி என்பது இதான். மூக்கு தானே மூக்கு. மூக்கு நீங்க சொல்லலாமா? தானே பாருங்க. இங்கே இருக்கு பஞ்சாட்சரம் தெரியும். இங்கே இருக்கு பஞ்சாட்சரம். சொல்லுங்க எது? சொல்லுக்குமா? இதான் ராசி முனை. புருவ மத்திக்கு பெயர் ராசி முனை. தேவனத்துறாங்க ஒரு பாடம் வெளியுள்ள ஜோதி என்ற ராசி முனை பால் போகாதுன்றாங்க. எந்த விதமானது பிரகாச பொருளாக விளங்கிக் கொண்டு இருக்கிறதோ அதுக்கு பெயர், அந்த இடத்திற்கு பெயர் நாசி முனை. தெய்வம் சொன்னது, தெய்வம். அப்ப இது கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மூக்கு முனை தியானம் சொல்லிட்டு இங்க வச்சுலேயே மூக்கு பண்ணிருப்பாங்க. அதுக்கு பெயர் நாசி முனை. அங்க தானே நம்ம இது சொல்றப்ப அந்த நமச்சிவாய மந்திரத்தை போதிக்கிறாங்க. சொல்றது உனக்கு வாய் ஜோதால் தான் இருக்கும். உனக்கு விஷயத்துல தாமதங்கள் இல்லாமல் முக்காலம் தான் சத்குருவின் திருவடியில் தான் அழுத்தி. அதை எங்க குரு திருவடியது? குருவின் திருவடியில் அழுத்துங்கிறாங்க. எது குரு திருவடியது? அறிவெனும் பாதத்தில். அறிவெனும் பாதம்தான் குருவின் திருவடியாக இருக்கிறது. அதுதான் தென்குறிக்காம் குலதெய்வமாக இருக்கிறது. அதில் வைத்து நாம் நேமம் இப்படி செய்வதுதான் நேரான சரணத்தின் தீட்சை என்கிறார். புரியுதா? வேற இந்த சந்தேகத்தின் பாடல்ல அடுத்தது சீடன் கேட்குதல். தாங்கள் கூறிய சரண தீட்சையும் அறிந்தேன், செய்யவும் துணிந்தேன். கருத்தில் செய்யும்படி குறித்தால் போதாதோ, காயத்தினாலும் மிகுதியாய் வணங்கிக் கொள்ள வேணுமோ என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். காயமன வாக்கினால் அடைந்த கண்மம் காயமன வாக்கினால் கடக்க வேணும். காயமன வாக்கினில் ஒன்றோலித்தால் கடமெடுக்க ஏதுவாங் கண்டு பாரு. நேயமுல ஐம்புலனா சூழ்ந்த துன்பம் நீக்குதற்கு முறையுதுதான் நிலைத்து பார். நீ மாயவித்தையாம் என்று நழுதிடாதே, வஞ்சகத்தை நீ விட்டு வணங்குவாயே. தங்களை குருவிரானை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டால் போதாதா? காரண காயத்தால் தான் வணங்க வேண்டுமான கேட்கலாம். பரிபூர்ணம் நம்ம என்ன சொல்றோம்? தெய்வத்தை நம்பிக்கொண்டு இருந்தால் போதும், வேதத்தை படித்தால் போதும், மூலமந்திரத்தை சொன்னால் போதும். அப்ப என்ன போதுமான சீடம் கேட்டார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்தால் போதுமான சீடம் கேட்கலாம். அதுக்கு ஒரு மெய்க்குருவிதான் சன்னதியில் தான் செயலானது நடைபெறுகிறது. எந்த செயல்?
அதாவது அதை தெய்வம் அவர்கள் பூர்ணப்புதையல் பக்கம் 79-80 எப்படி சொல்றாங்கன்னாக்கா, தன்னிலக்கணம் விளங்க பொய்யறுத்தம் பண்ணி கணமெல்லாம் மன்னி அறிந்தும், தன்னிலக்கணம் விளங்க பொய்யறுத்தம் பண்ணி லக்கணமெல்லாம் மன்னி அறிந்தும், திகட்டிடா தீட்சை வாங்க என்னிடத்தில் திருட்டு ஈனகர்வம் புரிவதற்கு. புரியுது? பட்டபாடும் பிட்ட கண்ணீரும் கொஞ்சமல்ல, பாவி மனம் பதைப்பதைத்து ஏங்கி உருகி ஐயர் திரு சன்னதி முன்னே நீங்காது அகலாது பண்ணால் அழுந்தி, திருநாள் என்று விதியுமோ என மனமும் தீயில் வெழுதை இட்டு உருகின போல் என சஞ்சமில்லா ஐயர் இணையில்லார் அருள் கணிந்து ஒழுகி வர பொருளாகி உடல் கொடுத்து மும்மலம் விட்டு பெற்ற பழுத்திருங்கள் அணுவை இங்கே என்று தெய்வம் கேட்கிறாங்க. அப்படி இருந்தால்தான் தெய்வத்தினிடத்தில் திருச்சன்னதியில் அவர்கள் திருப்பாதத்தை எண்ணி இருந்தால்தான் நமக்கு ஞான நிலையானது எல்லா உபதேசம் வாங்கிக் கொண்டு இருந்தாலும், அந்த நமச்சிவாய மந்திரத்தை இருக்கக்கூடிய இடத்தை சென்று கொண்டாலும் நமக்கு இப்படி இருந்தால்தான் ஒட்டும். இதைத்தான் ஓசா, இந்த ஓசா இருக்காரு, அவர் சொல்றாரு, எவன் ஒருவன் குருவின் காலடியில் விழுகிறானோ அவனுக்கு அந்த கர்வமானது போகும். எவன் ஒருவன் குருவின் காலடியில் விழுந்து வணங்கினானோ அப்போது அவனுக்கு கர்வமானது போகும் என்கிறார்கள். இயேசுகிறான் என்ன பண்ணார்? தன்னுடைய சீடருடைய பாதத்தை அழுவதும் குருகுலத்தில் பிச்சை எடுப்பதும் நான் என்ற அகந்தை ஒழிவதற்காகத்தான். முதல்வன் பிச்சை சாப்பிட்டால் பல பொருள் வந்து இதுக்கு எனக்கு அந்த ஆணவமானது இருக்கிற ஈவன் இவரு கூட நம்ம ஆதிசங்கரன் கூட பிச்சை எடுத்துதான் எடுத்து சாப்பிட்டார்கள். இதை தெய்வம் அவர்கள் காலம் காட்டிய காலப்பாவில் அருளும் போது எண்ணுகின்ற நல் எண்ணம் அனைத்தையும் இன்னும்னா எல்லா சித்தி முத்திகளும் பண்ணும் தன் தனித்தலைமைப்படி வண்ண ஞான சித்தர் காலம் வந்தது என்றும் அருள் உள்ளார்கள். மேலும் நாம் இந்த ஞான நிலையை பெறுவதற்கு தெய்வத்திற்கு உலக மலத்தில் உலக மும்மலத்தில் நீ ஒட்டு வைத்திருக்க மட்டும் பலத்தில் நிஷ்டை இல்லாமல் இரண்டோடும் ஊக்கிலேயே புரியுதா? அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பொருளை இணையாவும் அகலாது திருவளர்ந்த பூங்கலியே திடருக்கே பூங்கிலியே மறுத்து விட துணியா மக்களுக்கும் விஞ்ஞானம் இருக்குவரை விசனம் இங்குரைப்போம் பூங்கிலியே. யோகிய பூரண அன்பு ஏங்கி வாழ்க்கையருக்கு வாக்கை மரண பயம் அறிந்து போவதடி என்றும் அவர்கள் செயல் இருந்தால்தான் நமக்கு ஞானமானது ஒட்டும். எதிர்ப்பு நம்ம இருக்கிறோன்னு ஆனால் தெய்வம் அவர்கள் இப்பொழுது பேசக்கூடிய அந்த சித்தர்கள் முத்தர்கள் மூடி மறைத்து வைத்த வான்பொருளை அவர் என்ன பண்ணாங்க? நமக்கு கூட்டடங்க சாவி கொண்டு திறந்து நமக்கு காட்டி அருளுகிறார்கள்.
அதாவது அதை சொல்லும் போது ஓதிய முத்த நூலில் மறைத்தது உரைத்திடுவேன் இங்கே என்று கோணச நிலையில் அவர்கள் அருளி உள்ளார்கள். நமக்கு அனைவருக்கும் நான் என்ற எண்ணம் இருப்பதால் நம்மால் ஞான நிலையை அடைய முடியாமல் இருக்கிறது. மெய்கண்ட சிவஞான வல்லலார் அவர்கள் யாரு? மெய்கண்ட சிவஞான வல்லலார் அவர்கள் அறுவகை சமயத்தோர்க்கும் அருமுக தெய்வமாகி செறிதரும் பிரம்மம் நான் என்று சின்மையில் ஏறின்றார். அப்ப நான் கொண்டு எப்படி சின்மையில் ஏறுன்றாங்க? கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், ஒவ்வொருவருக்கும் நான் என்ற அகங்காரம் இருந்தால் ஞான நிலை ஒட்டாது என்று பார்த்தோம். இவர் என்ன சொல்றாரு? நான் என்று சின்மையில் ஏறின்றார். அப்ப நான் கொண்டு எப்படி சின்மையில் ஏற முடியும்? ஆனப்ப பண்ண முடியும். நான் வேணும்ன்றாரு. அதுக்கு ஒரே ஆன்சர் வெளிப்பார்வையிலிருந்து 5ஆம் திருமுறை வசன பாகத்தில் ஏழுமலை யார் என்றால், ஏழுமலை யார் என்றால் நான் ஆன்மா. இப்ப நான் என்னவா இருக்கேன்? நான் ஆன்மா. ஏழுமலை சைஸு சிற்றழுமடிகளன். அவர் கோடி சூரிய பிரகாசம் எப்படி ஆன்மாவானது கோடி சூரிய பிரகாசம் உடையது. அது இருக்கக்கூடிய இடம் லலாடஸ்தானம். லலாடஸ்தானம் என்ன? சுழிமுனை. அது இருக்கக்கூடிய இடம் சுழிமுனை. அது கால் பங்கு உண்மையாகவும் முக்கால் பங்கு வெண்மை நிறம் உடையதாக எது இருக்குது? ஆன்மா. ஆன்மாவின் நிறம் கால் பங்கு உண்மை, முக்கால் பங்கு வெண்மை. அது மலர் ரூபமாக இருக்கிறது. இதான் ஆன்மா. நானுடைய டெஃபினேஷன். அப்போ அது அந்த நான் எவ்வளவு முக்கியம். இதே சத்திய வேதத்தில் அந்த நானே உறவு சொல்லும் போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறது. அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாதான் நானாக இருக்கிறது. அதுதான் ஒரு தலைமுறை காலம் நம்மிடத்தில் ஜீவ புகையாகிய அந்த லலாடஸ்தானமாகிய சுழிமுனையை இருந்து இறக்கிக் கொண்டு நம்மை தூக்கி நடத்திக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டு அது இருந்து கொண்டு இருக்கிறது. இதைத்தான் அப்படியாப்பட்ட ஆன்மா ஆனது காற்றாலோ புவியாலோ ககனமதாலோ வேற்றாலோ நெருப்பாலோ அடிக்க முடியாதது. அது இந்த ஜென்மத்தோடு போவதில்லை. அது மனதுக்குள்ளே என்றும் அறியாத பொருளாக இருக்கிறது. அதைத்தான் தெய்வம் அவர்கள் திருவள்ளிக்கேணி புத்தகத்தில் என்ன சொன்னாங்க? சாவாது பிறவாது தனி முதலாயிருந்த நான். இது தனி முதலா ஓவாது அழுதுய தீர்ப்பதற்காக யுகம் போரு வந்து இறந்திடுவேன்.
நம்ம எப்படி இருக்கு? ஆன்மாவாக விளங்கிக் கொண்டு நம்மிடத்தில் இருந்து கொண்டிருப்பதானது இருக்கிறது. அந்த யுகந்தோறும் பிறக்காமல் நாம் மறுஜென்மம் இருக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஜென்மத்தோட தெய்வத்தின் திருவடியை அடைந்து அவர்களிடத்தில் அந்த பெருவாநிதியை பெறுவதற்காகத்தான் நம்மை இறைவன் படைத்தான். அதற்காகத்தான் நமது தெய்வம் அவர்கள் நீதி நாமம் வேறு பூண்டு பூண்டு இந்நிலவுலகிற்கு அவதரித்துக் கொண்டே பாரவான்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சந்தேகம் இருக்கா? அதை அந்த சின்மையில் ஏறி, சின்மையில் என்ன அர்த்தம்? மயிலாக சிவமய சின்முத்திரை சிவமயம் ஏறி உருமுறை கருளி ஜீவ குவைதரும் வீட்டிருந்த ஒவ்வொருடைய சுடுமுனையில் வீட்டிருந்த மறுவிழா புகழை போட்டு மாய்க்கடல் பிறவி எல்லாம் என்று மேற்கண்ட சிவஞான வள்ளலார் அவர்கள் அருளியுள்ளார்கள். காயமான வாக்கினால் எப்படி கடக்க வேண்டும் என்றால் அது உழவா திருப்பணியாக இருக்கிறது. நம்ம கோயில்ல போய் உழவா திருப்பணி செய்வோம். என்ன பண்றோம்? கோயிலுங்கிற புல் இதெல்லாம் வச்சு கலையெல்லாம் பொருகி எனக்கு ரோட்டை பெருகி செஞ்சுடுவோம். அது உழவா திருப்பணி. தெய்வம் எப்படி உழவா திருப்பணி சொல்லினா சொல்லேது உழவனாக, சொல்லே உழவனாக. அதாவது தேர்வு முடிச்சு சொல்ல என்ன சொல்றாங்க? தேர்வு ஞாபகம் இருக்கா? உணவு போல் கைவரவடைந்த பெருங்குடி பிறப்பு பெரிதென சமுசாரியாகிய நலவிலையும் வளர்க்கிறாங்க. அந்த நம்மிடத்திற்குரிய கல்மஞ்சத்தை அந்த உணவு போல் கை கொண்டு அவர்கள் திருவாழவாழ் இருக்கக்கூடிய அந்த ஓரிரை மாத்திரை கொண்டு அதன் மூலமாக உணவு போல் பண்ணினால் நம்முடைய மனத்தை செம்மைப்படுத்தி அதற்கான உயிர்ப்பையில் ஏற்றக்கூடிய செயலை அவர்கள் செய்ய அதற்கு பேர உழவா திருப்பணி. சொல் ஏ உழவன். சொல் என்றால் தெய்வத்தின் அருள்வாக்கு, ஏன் என்றால் அவர்கள் ஆளவாய். அதன் மூலமாக நம்முடைய மனத்தை அஞ்ஞான இருளை போக்கி ஞானசூரியை நம்மிடத்தில் ஏற்றக்கூடிய செயலுக்கு பேர்தான் உழவா திருப்பணியது, இறைப்பணி. அது செய்யறதுனா அது யாருக்காவது செஞ்சுருவாங்க. ஓகேதா? நால்வரும் கையில் ஒரு இதை வச்சிருப்பாங்க, களை போட்ட மாதிரி. அப்பா சொல்லி மாணிக்க அவசரம் அதான் அவங்க செய்து கொண்டு வந்தார். புரியுதா? ஐம்புலங்கள் வருது. ஐம்புலங்கள் நம்மிடத்தில் பார்த்தா பார்க்க வச்சுதான் இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பேசுதா? அது நவகிரகம் தான். 7 கிரகங்களா இருக்குது. கோயிலை பார்த்தா 7 கிரகங்கள். சனி ஒரு கிரகம் இருக்கும், ஞாயிறு ஒரு கிரகம் இருக்கும், சந்திர ஒரு தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஆனால் அந்த 5 கிரகங்களால் 5 பொறிகளால் நமக்கு இன்பமாக ஏற்படுகின்றன இன்பங்கள் தான் ஏற்படுகிறது. இதைத்தான் தெய்வம் அவர்கள் அணுகும்போது பஞ்ச புலன் அதிக்கும் மறை செய்யும் வாதனைக்கும் அஞ்சுகிற எனது நெஞ்சம் உமதனை அருளும் என்று அவர்கள் உள்ளார்கள் என்று ஆசான் நம்முடைய குணத்தை போட்டு உடைந்த திருப்பாடலில் உடைக்கின்றார்கள். சீடன் கேட்குதல் அப்படியே செய்கிறேன்.
இன்னும் சத்குரு திருவுலத்துக்கு பாங்காய் நடக்கும் மார்க்கங்கள் சொல்ல வேண்டும் என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். வஞ்சனை பொய் சூது கபடங்கள் நீக்கி மானாபிமான முதற் பெருமை நீக்கி அஞ்சுகின்ற கோபமாங்காரம் நீக்கி ஆசையதை பாதியடியோடே நீக்கி துஞ்சவே சோதித்து பார்த்தாலும் தான் துணிவாகி திருவடியே கதியென்றெண்ணி தஞ்சமின்றே ஐயனது நிழல் போர் காத்து சரணத்தின் ஏவல் செய்து தலை தீராயே. நம்மளுக்கு என்ன இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி நான் போய் செய்யறேன். அதாவது மேற்கொண்டு நீங்க சொல்ல மேற்கொண்ட சுத்தரவாக நீங்க சொல்ல போற நான் உங்க உத்தரவு செய்யறேன். மேற்கொண்டு குருவிற்கு நான் தெய்வத்துக்கு நான் தெய்வத்துக்கு எப்படி நடந்தால் ஞான நிலையானது எனக்கு மிக எளிமையாக கிட்டும் என்று சீடன் கொடுத்து நான் சொல்றாங்க. நம்மிடத்தில் குரு சொல்ற நம்மிடத்துல மனுஷனை பொய் சூடு கபாலம் மான அபிமானம் கோபம் அகங்காரம் ஆசை போன்ற குணங்கள் அதிகமாக உள்ளது. ராமதாஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் கூட போட்டி போட்டு அது அதிகமா இருக்கு. அதைத்தான் தெய்வம் சொன்னாங்க. அருப்புமற்றோம் மாய்கைதனை அறுத்தே விட்டு அருப்புமற்றோம் மாய்கைதனை அறுத்தே விட்டு அருமறையில் ஆசான் உருக்கமுடன் ஊசிமுறை வாசல் பாய்ந்து ஓடிந்த உருகி வெள்ளாமல் வெல்லாமல் போவதில்லை. விஞ்ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் உருக்கமுடன் ஊசிமுனை தமர்வாசல் ஆயிரம் நாம் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ஊசிமுனை தமர்வாசல் என்று சொல்லக்கூடிய அறிமுகோடையில் நாம் நம்முடைய நினைவு மற்றும் சொல்லு நம்பிக்கையும் முதல்ல வெளியே பண்ணும்போது அது வேணும். உள்ளுக்குள் செல்லும் போது நினைவு மட்டும் கொண்டுதான் அதை அந்த வாயிலில் வைத்து செய்தால்தான் அந்த தமர்வாசலானது திறக்கும். அது போல திறவுக்கு என்ன வேணும்? யார் வேணும்? யார் துணை வேணும்? யார் பர்மிஷன் வேணும்? யார் பர்மிஷன் வேணும்? துவாரபாலருடைய பர்மிஷன் வாங்கினாதான் உள்ள. அப்பதான் நீ சொல்ற மாதிரி அந்தரிய சுந்தரி அருள்தாள் என்று கேட்கிற. அருள்சாமி என்று அந்தரிய சுந்தரி அருள்தாள் என்று கேட்ட பிறகுதான் அந்த தெய்வம் அந்த எல்லையை காமிப்பார். அந்த எல்லையில 2 துவாரபாலர் இருக்கிறாங்க. அந்த துவாரபாலர் உத்தரவு பெற்றுதான் நீ ஏகவினை பெற்றல்லவோ உள்ள போகணும். அப்ப துவாரபாலர் யாரும் தெரியணும். அப்ப தெரிஞ்சாதான் அந்த ஊசிமுனை தமர் வாசல் ஆனது. அந்த ஊசிமுனை தமர் வாசல் இறுக்கமும் நெருக்கமும் குறுக்கிய இடமாக இருக்கிறது. அந்த தமர் வாசல் தான் இருக்கும். அந்த இடத்தில் சுத்த காற்று அது ஆவி ரூபம் தான் அதில் நுழையும். காற்றானது அந்த இடத்தில் நுழையாது என்று பல நிலைகளில் தெய்வம் அவர்கள் அருளி உள்ளதையும் நாம் பார்த்திருக்கிறோம். உண்மையிலேயே பல சித்தர்கள் எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க
பாத்திரம் கழுவினாலும் போக முடியும். அதான் சொல்றாங்க. சரி, இந்த அப்படியாப்பட்ட அறுப்பு மட்டும் வாங்கியதை அறுத்தை எடுக்காத நான் போகிறாங்க. திகழ்ச்சியா உச்சை வாங்க என்னிடத்தில் திருப்பி ஈழகம் ஒழிவதற்கு அப்போதுதான் ஆசான் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரிய வரும். நாம் செய்வதை கிராஸ் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு செய்வோம். நாம் எந்த காரியம் செய்தாலும் அதை சரியா செய்வோமோ என்று நினைத்துக் கொண்டு செய்வோம். ஆனால் அவர்களை தேவசத்தை போனாக்க என்ன பண்ணுவோம்? அவரை கிராஸ் பண்ணி அவரை பல கேள்விகள் கேட்டு அவரை மடக்க வேண்டும் என்றும், சில பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவரும் போவார்கள். சில பேர் கர்வத்தில் அவர் என்ன விஷயம் தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க காட்டுறாங்க. ஆனால் போன உடனே தெய்வ நம்ம என்ன ஆக்கிறாங்க? மௌனியாக ஆக்குகிறார்கள். என்ன நினைத்து கொண்டு செய்தாயோ அதற்கான ஆன்சர் அவர்களிடத்தில் நமக்கு வந்த பிறகு நாம் நம்மை மௌனியாக ஆக்குவதால் தெய்வத்திற்கு இன்னொரு திருப்பெயர் மௌன குரு. மௌன குரு காப்பே என்று தெய்வம் அவர்கள் பல இடத்தில் அருள்கிறார்கள். நாம் குருவின் முன்பாக, அதாவது தெய்வத்தின் முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நூலில் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதான் சொல்றாங்க, ஐயத்திரு சன்னதி முன்னே நீங்காது அகலாது அணுகாது பண்ணால் இருத்தீர்கள். எப்படி அவர் திரும்பாக நாம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடாது. தெய்வம் அவர்கள் சில பேர் இடத்துல நல்லா பேசுவாங்க. நல்லா கொண்டாடி எப்படின்னா போன 9 மணி வணக்கத்துக்கு பிறகு யாரும் இல்லாத டைமில் அவங்க உட்காந்து பல இதில் போய் நடக்கும். அப்போ தான் பல திருச்செய்திகள் அவர்கள் பல கதைகளாக படிப்பாங்க. எல்லாத்தையும் அப்போ அனுபவமாக அவர்கள் எல்லா மாணாக்கர்களுக்கு பேசுவாங்க. தெய்வம் நம்மகிட்ட பேசுகிறாங்க சொல்லிட்டு அவர்கிட்ட போய் உட்காந்து ரெண்டா பேச முடியுமா? அவர்களுக்கு தெய்வம் போகாமல் தூரம் இல்லாமல் தூரம் போனாக்கா அவங்களுடைய வாடை நமக்கு கிட்டாது. கிட்டவர்கள் அருகில் நெருக்கம் இல்லாமல் அவர்களுக்கு பார்த்து அவர்களுக்கு இருந்து பழக வேண்டும். புரியுதா? சமய குணங்களை இப்படியே பேசுவோம். பேசாத எல்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் அவர்கள் அதாவது அல்லையில் பாட்டியாட்டிற்கு நாங்கள் தெய்வம் அல்லையில் ஓர் புறம் ஓர் விண்ணுடைய தூரம் தான் தெய்வம் சொல்லுவார்கள். பாட்டியார் திருக்குறளில் சொல்லும் போது பற்றற்றால் பற்றிடை அப்பற்றை பற்றுக என்ன பண்ணும்? பற்றுக. அதுல கடந்து போவாது. பற்றுக யார்கிட்ட பற்றணும்? தெய்வத்தின் திருப்பாதத்தை பற்றுக. பற்று இதற்கு இது அப்போ அவர் திருப்பாதத்தை பற்றினால்தான் நாம் இவ்வளவு உலகத்தில் நாம் பற்றிக்கொள்ள மாமாங்கிறது ஆசை, மச்சாங்கிறது ஆசை எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும். அது விளக்கும். அதான் தெய்வம் குருமணி மாநிலம் சொன்னாங்க. அதைத்தான் அழுத்தமாக பற்றிய பற்றாய் பரந்துலகெங்கும் பற்றிய பற்றாய் வரும் பலன் உலகம் எல்லாம் பற்றியும் பற்றில்லாது ஓங்கி பற்றியும் பற்றாய் பற்றியும் உற்றவர்க்கு பற்றிலாத்திரம் பற்று பற்று
பற்றை விட்டகன்று பட்டியை சேர்ந்த பின் பற்றும் எழுதும் போல் பலனே சுத்தனின் குணமாய் லாந்தலை விளங்கும் சூழ்முகம் அது நதிக்கடலே என்று குருமணிமாலை 134 பக்கத்திலும் அவர்கள் இந்த பற்றை எப்படி அவர்கள் உருவகிக்கிறார்கள், நம்மையும் எப்படி உருவகிக்க சொல்கிறார்கள் என்பதை அறிகிறார்கள். தெய்வத்துடைய போராய்வுக்குள்ள பத்தோட என்னையும் ஒன்றாய் வைத்துக் கொள்கிறேன் சொல்றாங்க. வீட்டுக்கிற பொருள் ஏதோ நிறைய இருக்குனாக்கா உடல் பயந்துச்சுட்டு அது ஏதோ எனக்கு காசாயிரம் வருஷம் நீங்கள் வச்சுக்க பாருங்க. அதனால பத்தோட பார்த்தால் என்னையும் ஒரு பொருளாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற தெய்வத்தில் திருவாக்கும் இருக்கிறது. தெய்வம் அது சொல்றாங்க. 10 10 5 10 அதற்கு 10 10 இருந்தால் 5 என்றால் அது தூக்கும் போது இருக்கணும். 10 வயதான கண்ணி தாயாக இருக்கிறது. 8 10 கண்ணி தாயாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. 10 10 என்பது இந்த 10 வயதான கண்ணி தாயினுடைய செயலைத்தான் அவர்கள் குறிக்கும். நூலில் எந்திரத்தில் 10 என்று ஒன்று 8 +2 10ஆன இடம் தான் அவர்கள் குறிக்கிறார்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அந்த 8 +2 10ஐ கைப்பற்றிக் கொள்பவன் தான் கைலாசப்பதியை போய் சேர்ந்தே கூறுவான். வேற எவனாலையும் அந்த கைலாசப்பதியை போய் சேரவே முடியாது. மனத்தை அதுக்கு என்ன மனத்தை இறுக்கி கட்டிப்பார் என்பது தெய்வத்துடைய திரு வாக்கு. குரு கீதையில் இதை குரு சன்னதியிலிருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குரு கீதையில் முழுக்க அவர்கள் அருளி உள்ளார்கள். தஞ்சை என்றால் தஞ்சையின் போலும் தஞ்சை என்றால் பரதேசிப்போம் தெய்வத்தின் சிறு சன்னதியோடு நாம் இருக்க வேண்டும். தெய்வமும் அவர்கள் அப்படித்தான் கடைசி காலம் வரை பரதேசி போல்தான் இருந்தார்கள். எப்படி சொல்ல தெரியாது. அப்படியே அனுபவம் சொல்லியிருப்பாங்க. ஒரு மாதிரி அனுபவம் இப்போ கடைசி காலம் வரை அவர்கள் குருபிரான் கலிகமணிக்குதான் அவர்களை நினைத்து அவர்களுக்கு சொந்து செய்வதாக நினைத்துத்தான் அவர்கள் இடையில் இடைக்கச்சை கட்டிக் கொண்டு இருந்தார்கள். இடைக்கச்சை கிராமத்தை யாருக்கு முன்னாடி கட்டுறாரு? இப்போ குமார் பெரிய மிராஸ்தார் அவர் முன்னாடி எதாவது போனால் தள்ளா கட்டிக்கிற தலப்பாடு தவிர்த்து என்ன பண்ணுவோம்? அது போலத்தான் தெய்வம் அவர்கள் கலிகமணிக்குதான் அவர்களுடைய ஐயன் எப்படி இருந்தார்கள் அப்படித்தான் அவர்கள் கடைசி காலம் போல் இருந்தார்கள். அதைத்தான் அவர்கள் பஞ்சையர்கள் போல் இருந்தே பழகி இனம் பாசமது கழிந்து 10 மனம் சுத்தமது ஆகிய பார் குரு மூத்தமது தஞ்சை என்றால் தஞ்சாவூர்ல தஞ்சம் அடைந்தல் குருவிடத்தில் தஞ்சை மாணாக்கர் ஞானாசிரியர் தாளோ தாளேனும் எங்கள் சத்குருவான கருணாகரர் தாளோ தாளோ என்ற கவியிலும் இதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேற்படி நாம் இருந்தால் குரு பெருமான் நமக்கு கீழ்கண்டதை கீழ்கண்டவாறு நமக்கு அருள்வார்கள் என்று சொல்வார்கள். அதை திருவருட்பாவில் நமது பெரியப்பாவர்கள் அருளும் போது வேதாந்த நிறையும் அதன்
அந்தத்தே விளங்குமோ மெய்நிலையும் காட்டுவித்து இதை காமிச்சுங்க. வேதாந்த இலையாகிய அந்த வேத மொழியை அந்தம் வேத அந்தமாக இருப்பது எது எது வேதாந்த மொழி? சூப்பர். வேத மொழியும் கை எழுதிக்கிறாங்க இல்லையா? அலி லாவ் வேதாந்தம் பின்பற்றுறாங்க. வேதாந்தம் இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, போதாந்தம் இருக்குது, நாதாந்தம் இருக்கு, சிவானந்தம் இருக்கு. இதெல்லாம் எதிர்ந்து வருது. இதில் எதிர்ந்து வருது. இத்தனை பேசுதலாம் நாதத்தில். நாதம் இது தெய்வத்துடைய திருவாக்கு. அதான் நாதம். இந்த நாதம் என்னவா இருக்கிறது? நம்மிடத்தில் மெய்வழி நாம நாதமே. அது அவருடைய திருவுடைய மெய்வழி ஆண்டவர்கள் திருவடியாகத்தான் இருக்கிறது. அது ஒழுங்காக தெரியா உலகத்தில் அத்தனை வேதங்களும் அவருடைய திரு ஆளவாயில் வரக்கூடிய பாஷைகள் தான் கேட்கிறார். வேதாந்த நிலையும் அதன் அந்தத்தே விளங்கும் மெய்நிலையும் காட்டுவித்து இலக்கிய சித்தாந்தம். காஃபி வச்சு கொஞ்சம் பிரேக் எடுத்து